ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுக்கு முன்னாடி ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணும் வகையாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது ஒன்றும் பண்ண முடியாது, அதே தோசை தான். ஸோ தோசை போட்டாச்சு, கிறிஸ்பியாக தோசை போட்டுட்டு கொஞ்சம் வேர்க்கடலை சட்னி ஹெல்த்தியாக அது கொஞ்சம் வச்சுக்கிட்டு கூடவே கொஞ்சம் காரசாரமாக தக்காளி சட்னி பண்ணியாச்சு. ஸோ கொஞ்சம் காரம் சாப்பிட்றவங்களுக்கு காரம், கொஞ்சம் மைல்டாக பசங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வேர்க்கடலை சட்னி எல்லாமே வச்சுட்டு கொஞ்சம் கேசரியும் பண்ணினேன். ஸோ ஸ்வீட்டும் வச்சுட்டு இன்றைக்கி டே மார்னிங் நல்லா சிறப்பாக முடிஞ்சிச்சு. ஸோ மதியானம் என்ன லன்ச் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போதே இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் கண்டிப்பாக வேணும் அப்படின்னாங்க பசங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா சிக்கன் தான் பண்ணணும். ஏன்னா சண்டே சிக்கன் வாங்கலை, நான் சீ ஃபுட் தான் பண்ணேன். ஸோ சிக்கன் வாங்கிடுவோம் அப்படின்னா சிக்கனில் என்ன பண்ணலாம், பிரியாணி, ஓகே சிக்கன் கிரேவி, பிரியாணி அண்ட் 65 மூணுத்தையும் பிளான் பண்ணோம். அதுக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கிட்டு பிரியாணி மசாலா போட்டுட்டு கொஞ்சமாக வேக வச்சுருந்த சிக்கன் ஒரு 1/2 kg தான் பிரியாணி பண்ணேன். ஸோ கிரேவிலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் பண்ணால் மதியானத்துக்கு மட்டும் பண்ணால் போதும்னு அதோடு புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டு வேக வச்சுருந்த தண்ணியெலாம் போட்டு ஒரு பக்கம் நல்லா கடாயில் வச்சுட்டேன் கொதி வர்றதுக்கு. மீன்வைல் இன்னொரு பக்கம் வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கிட்டு இந்த வேக வச்சுருந்த கறி போட்டு அதை கிரேவிக்கு நல்லா கொதிக்க வச்சாச்சு. ஸோ இந்த பிரியாணியும் நான் குக்கரில் ரைஸ் போட்டுட்டு இந்த தண்ணியெல்லாம் ஊற்றி பண்ணி மூடியும் வச்சிட்டேன். ஸோ மீன்வைல் நமக்கு இந்த கிரேவியும் நல்லா திக்காக வந்துச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம 65 ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு 65 ஒன்றா போட்டாச்சு. ஸோ இந்த சைடு கிரேவியும் நல்லா திக்காக ரெடி ஆயாச்சு. ஸோ இதோடு திக்காயிடுச்சுனாலும் நமக்கு குவான்டிட்டி பத்தாது வீட்டு ஆளுங்களுக்குன்னு சொல்லிவிட்டு அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த 65யும் பொரிஞ்சிச்சு எடுத்தாச்சு. ஸோ சூப்பராக இன்றைக்கி லஞ்சுக்கு சிக்கன் பிரியாணி பண்ணியாச்சு. அதோட கொஞ்சம் 65யும் வச்சுட்டு நல்லா இருந்துச்சு, கிறிஸ்பாகவும் நல்ல உள்ள சாஃப்டாக நல்லா இருந்துச்சு. சிக்கனே நல்லா இருக்குது, எங்கள் ஏரியாவில் சாஃப்டாக தான் இருக்குது. ஸோ அதோடு கிரேவியும் கொஞ்சம் வச்சுக்கிட்டு ரைத்தா ஒயிட் ரைஸும் பண்ணேன். ஸோ ரசமும் வச்சாச்சு. ஸோ இன்றைக்கி சூப்பரான லன்ச் ரெசிபி தான். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க கமெண்ட் பண்ணுங்கள்.